ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 9ஆம் இடம் தர்மஸ்தானம். தவம் இருந்தால் தான் தனுசு ராசியில் பிறக்க முடியும். போன பிறவியில் தவம் இருந்தவர்களுக்கு தான் இந்த ராசியில் தர்மஸ்தானத்தில் இடம் கிடைக்கும். தனுசு ராசியில் பிறப்பதற்கு மாதவம் செய்ய வேண்டும். ஏன்னா எந்த கிரகமுமே தனுசு ராசியில் இருந்தால் கெடுபலங்களை செய்யாது. சரியா? சுபகரங்களாக இருந்தாலும் சரி, பாவகரங்களாக இருந்தாலும் சரி. சுபகரங்கள் இருந்துச்சுன்னா நல்ல பலன்களை கொடுக்கும். பாவகரங்கள் இருந்துச்சுன்னா தன்னுடைய கெடுபலங்களை அடக்கி வாசிக்கும். கெடுபலங்களை அந்த அளவுக்கு கொடுக்காது. ஈவன் சனி பகவான், ராகு, கேதுகள் இருந்தால் கூட தனுசு ராசியில் பெருசாக அந்த ஜாதகரை பாதிக்காது. அந்த அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு ராசி மண்டலம் தனுசு ராசி. ஸோ தனுசு ராசியில் பிறப்பதற்கு மாதவம் செய்ய வேண்டும். காலப்புருஷ சக்கரத்தின் 9ஆம் இடம் பெருங்கோணம், மகாலட்சுமி ஸ்தானம். ஓகே நேயர்களே, தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வீடியோ ஒரு வாழ்நாள் வரப்பிரசாதமாக இருக்கும். இந்த வீடியோ கிளிப்பை நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா எளிய முறையில் சில தகவல்களை சொல்கிறேன். உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். நீங்கள் இதுபடி செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகலாம். உங்களுக்கு இந்த அர்த்தமச்சனி, அஷ்டமச்சனி, ஜென்மச்சனி, மற்றபடி ராகுகேது பயிற்சிகள், குரு பயிற்சி எதுவுமே சாதகம் இல்லாமல் இருந்தாலுமே உங்கள் ராசிக்குன்னு சில நியதி இருக்குது, விதி படைக்கப்பட்டிருக்கு. சரியான நேரத்தில் தனுசு ராசியில் பிறக்கணும், இந்த ஜென்மத்தில் பிறக்கணும், இந்த ஜென்ம ராசியில் பிறக்கணும்னு இறைவன் இட்ட கட்டளை. அந்த ஆண்டவன் கட்டளைக்கு என்னங்க நம்ம ஒரு ராசியில் பிறக்கிறோம். அப்படி நீங்கள் தனுசு ராசியில் பிறந்திருக்கிறீங்க. மூல நட்சத்திரத்திலேயோ, போராட நட்சத்திரத்திலேயோ, உத்தர 1ஆம் பாதத்திலேயோ பிறந்திருக்கிறீங்க. இப்படி பிறந்தாச்சு, இதை தவிர்க்க முடியாது. ஆனால் வாழ்க்கையில் நம்ம நல்லபடியாக இருக்கணும், அடுத்த லெவலுக்கு போகணும், ரீச் ஆகணும் வாழ்க்கையில். அப்படி நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவில் நிறைய தகவல் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. நம்ம சேனலில் இப்போ மெம்பர்ஷிப் எனேபிள் பண்ணியிருக்கிறோம். அதுபோக நான் நேரடியாக அப்பீர் ஆகிறேன். நாளை முதல் அப்பீர் ஆகலான்னு இருக்கிறேன். வாரம் ஒரு 2 நாள் அப்பீர் ஆகி உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லுவேன், ராசி பலனும் சொல்லுவேன். அந்த நேரம் கோச்சார பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். ஒவ்வொரு ராசிக்கும், குறிப்பாக எல்லா ராசிக்குமே அந்த ராசியை பற்றிய சில தகவல்கள், பொதுவான தகவல்கள், ராசி, நட்சத்திரம், அந்த ராசிநாதன், அதுன்னு ரிலேட்டடாக சில ஜோதிட தகவல் இருக்கும்ல, அதை ஷேர் பண்ணுவேன். அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். உங்கள் தனிப்பட்ட ஜாதக, லக்கண, தசாபுத்தி அமைப்புகளும் ஷேர் பண்ணுவேன். ஸோ பிரயோஜனமான ஒரு தகவலை சொல்லிவிட்டு உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லுவேன். நிறைய நேரம் அனுப்புகிறாங்க, என்னால் டெக்ஸ்ட் பண்ண முடியல. அதனால் நான் நேரடியாக அப்பீர் ஆகி கண்டிப்பாக அடுத்த வருகின்ற காலத்தில் மேபி இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே வந்துடுவேன் நான். சரியா? அடுத்த வாரமே நான் உங்களுக்கு தனுசு ராசிக்கு நேரில் அப்புறாகி கேள்வி பதிலாம் பலன் சொல்லுவேன். ஓகே நேர்களே, அந்த ஒரு நல்ல விஷயம் இறைவன் அருளால் நல்லபடியாக நடக்கட்டும். அதுக்கு உங்கள் வரவேற்பு இருக்கட்டும். சரியா நேர்களே? உங்கள் வரவேற்பு தான் எனக்கு முக்கியம். நம்ம சேனலை பார்க்குற பழைய வியூவர்ஸ், அதாவது ரிட்டன் வியூவர்ஸ், நியூ வியூவர்ஸ் எல்லாருக்குமே சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இப்போ தனுசு ராசியில் பிறந்துட்டீங்க. ஒவ்வொருத்தரும் லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. ராசியில் பிறந்துட்டா மனம், உடல், இதுதான் ராசி. சரியா? மதி தான் ராசிங்கிறது. லக்கணங்கிறது உயிராத்மா ஜீவன். இதை நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் நான். ஒரு மனிதனுக்கு 2 விதமாக பலன்கள் பிரிக்கப்படுது. ராசிக்கு ஒரு பலன், நட்சத்திரத்துக்கு, லக்கணத்துக்கு ஒரு பலன். நட்சத்திரம் 2க்குமே காமனாக இருக்கும். ராசியில் உள்ள நட்சத்திரத்தின்படி ஒரு மனிதனுக்கு தசாபுத்தி நடக்கும். அது லக்கண ரீதியாக நடக்கும். இதுதான் 3க்குமே உள்ள ஒரு ட்ரையாங்குலர். சரியா நேரில் 3க்குமே உள்ள முடிச்சு போடுற விஷயமே அந்த நட்சத்திரம் தான். நட்சத்திர ரீதியாக நடக்கிற தசாபுத்தி பலன்கள் லக்கண ரீதியாக பலன்களை கொடுக்கும். ஆனால் அந்த நட்சத்திரம் ராசியின் அடிப்படை கொண்டு தான் நடக்கும். ஓகே, இப்போ ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்குது. இப்போ லக்கணம், நீங்கள் எந்த லக்கணத்தெல்லாம் பிறந்திருக்கலாம். மேஷ லக்கணத்திலிருந்து மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகர, கும்பம், மீனம், இந்த லக்கணத்தில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் பிறந்திருக்கலாம். பிறந்திருந்தாலுமே உங்கள் லக்கணாதிபதினு ஒருத்தர் இருப்பார். அடுத்து ராசியாதிபதி, இவருக்குள்ள தொடர்பு. அடுத்து நட்சத்திராதிபதி, இவர் ஒருத்தர் இருப்பார். நீங்கள் போராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க. ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜனன ஜாதகத்தில் லக்கணம் தெரியணும். லக்கணம் தெரியாதவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம், இல்லைனா டெக்ஸ்ட் பாக்ஸில் அனுப்புங்க. கமெண்ட் பாக்ஸில் அனுப்புனீங்கன்னா நான் உங்கள் லக்கணத்தை சொல்லுவேன். நிறைய பேர் பிறந்த தேதி அனுப்புகிறாங்க, டயம் அனுப்ப மாட்டேங்கிறாங்க. லக்கணம் பார்க்கணும்னா தேதி, மாதம், வருடம், பிறந்த டைம், ஏஎம்ஆர்பிஎம், எந்த ஊரில் பிறந்தீங்க அது வேணும். இப்போ ஒருத்தர் நியூ டெல்லியில் பிறந்திருப்பார். கொஞ்சம் டைம் வித்தியாசப்படும், ஆனால் மேக்ஸிமம் வித்தியாசப்படாது. இந்தியாவில் மேக்ஸிமம் வித்தியாசப்படாது. மலேசியாவில் பிறந்திருக்கிறாரு, சிங்கப்பூரில் பிறந்திருக்கிறாருன்னா அவர் பிளேஸை சொல்லணும். வெறுமனே மலேசியான்னு போட்டால் அது சொல்ல முடியாது. மலேசியாவில் பெங்காங்கில் பிறந்திருக்கிறாரா, வேறு எந்த இடத்துல பிறந்திருக்கிறாரு, மலேசியாவில் நிறைய சிட்டி இருக்குது, கோலாலம்பூரில் பிறந்திருக்கிறாருன்னா அதெல்லாம் மென்ஷன் பண்ணால் தான் அந்த கரெக்டாக அந்த ஸ்டேட்டை எடுத்து நம்ம அந்த லக்கணம், ராசியை கரெக்டாக சொல்ல முடியும். ஓகே நேரில், இப்போ நீங்கள் ஒரு லக்கணம், ஒரு ராசி, ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. இப்போ ஒவ்வொரு வீட்டுக்குமே ஒரு ஆதிபத்திய விசேஷம் இருக்குது. சரியா நேர்களே? 1ஆம் வீடு, 2ஆம் வீடுன்னு நான் ராசிக்கே சொல்கிறேன். ஏன்னா ராசியே நம்ம எடுத்து பார்ப்போம். ஏன்னா ராசிக்கே கிட்டத்தட்ட ஒரு மனிதனுக்கு 40% பலன்கள் நிற்கும். ஏன்னா ராசி முக்கியமானதான், தவிர்க்க முடியாதான். நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ராசி தான் ஒர்க் அவுட் ஆகும். அந்த கெமிஸ்ட்ரி. சரியா? நீங்கள் சந்திக்கிற மனிதர்கள், பார்க்குற இடங்கள், போகிற இடங்கள், பிஸ்னஸ் விஷயமாக மீட் பண்ணுறது எல்லாமே ராசி தான் ஒர்க் அவுட் ஆகும். அதனால் ராசிக்கு வச்சு பேசுவோம். இப்போ ராசி, உங்கள் ராசி தனுசு ராசி. தனுசு ராசினா உங்கள் மனம், உடல், அதாவது உங்கள் மனம் ஒருநிலைப்படணும், தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படின்னா ராசி வளர்க்கணும், ராசிநாதன் வளர்க்கணும்.
அடுத்து 2ஆம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானம், ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுக்கு குடும்பம் நல்லா இருக்கணும், கையில் காசு பணம் இருக்கணும். அடுத்து 3ஆம் இடம் தைரிய வீரிய காரியஸ்தானம், தொட்ட காரியம் தொடங்கணும், காரிய அனுகூலம் இருக்கணும், அக்கம் பக்கத்தவங்ககிட்ட இணக்கமாக போகணும், இதை சொல்கிற இடம். 4ஆம் இடம் வந்து சுகஸ்தானம், சுகப்படணும். அடுத்து 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம், லக்கி இருக்கணும். ஒரு மனிதனுக்கு எந்த காரியத்தில் இருக்கணும், லக்கு இருக்கணும். அடுத்து 6ஆம் இடம் ரணருண ரோகஸ்தானம், 6ஆம் இடம் வந்து தேவையில்லை, இருந்தாலும் அதில் உத்தியோகம்னு ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ உத்தியோகம் வந்து நல்லபடியாக இருக்கணும்னா 6ஆம் இடம் நல்லபடியாக வளர்க்க வேண்டும். அடுத்து 7ஆம் இடம் மெயினாக வந்து கணவன் மணி உறவு. 8ஆம் இடம் தேக ஆரோக்கியம். இந்த இடத்துல ஆயில சொல்லக்கூடாது, ஏன்னா லக்கண ரீதியாக சொல்லும் போது தான் ஆயில சொல்லணும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு லக்கணம் தான் உயிர், ஆத்மா, ஜீவன். லக்கணம் தான் வந்து ரொம்ப முக்கியம், சரியா, உயிரை குடிக்கிறது. அதனால ராசிக்கு 8ஆம் இடம் வந்து தேக ஆரோக்கியம், ஹெல்த்துன்னு வச்சுக்கலாம். அடுத்து 9ஆம் இடம் வந்து வெற்றி, மாபெரும் வெற்றி. அப்புறம் வந்து உங்களுடைய பெரிய மனுஷத்தனம், குரு உபதேசம், நல்லா படிக்கிறது, மற்றவங்கள்ட்ட மரியாதையாக இருக்கிறது, ஒரு வீட்டில் தகப்பன் பேச்சை கேட்குறது, நீங்கள் ஒரு நல்ல ஒரு தகப்பனாக இருக்கிறது, இப்படி சில விஷயங்களை வந்து 9ஆம் இடம் குறிக்கும். 10ஆம் இடம் கர்மம், நீங்கள் செய்கிற தொழில், வியாபாரம், பூஜ்ய புனஸ்காரம், உங்களுடைய வினை, நீங்கள் செய்கிற காரியத்துக்குள்ள வேல்யூஷன்லாம் 10ஆம் இடத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். 11ஆம் இடம் லாபம், என்ன காரியம் பண்ணாலுமே அதில் லாபம் இருக்கணும், சரியா நேரில். லாபத்துக்கு தான் இன்றைக்கி மனிதன் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறான். ஸோ லாபம் மையப்படுத்தி நடக்கிற காரியமெல்லாம் 11ஆம் இடம் தான். 12ஆம் இடம் தூக்கம், ஒரு மனிதருக்கு தூக்கம் இருக்கணும். நைட்டு 6 மணி நேரம் தூங்கினா தான் மறுநாள் காலையில் எந்த வேலையும் செய்ய முடியும். ஸோ தூக்கத்தை கொடுக்குற இடம், சந்தோஷமான தூக்கம், அயன சயன போகம், கட்டில் சுகம், இதெல்லாம் கொடுக்கறது வந்து 12ஆம் இடம் தான், சரியா. இப்படி வந்து உங்கள் ராசிக்கு 12 இடங்களுமே 12 விதமான பலன்களை கொடுக்கு. அதில் நிறைய இருக்குது, நான் முக்கியமான கீவேர்ட்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன். சரி சார், இப்போ வந்து ராசிநாதன் யார், குரு பகவான். ராசிநாதன் சரியில்லை அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், அவர் எப்படி டியூன் பண்ணலாம், அதை தான் சொல்கிறேன். இந்த வீடியோ கிளிப்பை நீங்கள் வச்சுக்கலாம், தனுசு ராசியில் பிறந்தவங்க வச்சுக்கலாம், இல்லைன்னா தனுசு ராசி பிறந்தவங்களுக்கு நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணலாம். இதில் உள்ள சின்ன சின்ன விஷயங்களை பரிகார வழிபாடுகளை செஞ்சுட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு போவீங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து இந்த 12 விதமான அமைப்புக்குள்ளே தான் ஏதோ நடக்கும், சரியா. ஏதோ ஒரு விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். ஒன்று குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், தொழிலில் பிரச்சனையாக இருக்கலாம், உத்தியோகத்தில் பிரச்சனையாக இருக்கலாம், ஆரோக்கியத்தில் பிரச்சனையாக இருக்கலாம். சார் எல்லாம் நல்லா இருக்குது சார், நல்ல நான் வேலை பார்க்குறேன், நல்லா தொழில் பண்ணுறேன், லாபம் வர மாட்டேங்கி, அப்போ லாபத்தில் பிரச்சனை இருக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று வந்து இந்த நான் சொன்ன அந்த ஆதிபத்திய விஷயத்துக்குள்ளே தான் வரும். ஆதிபத்திய விஷயம்னு என்ன, நான் சொன்ன விஷயத்துக்குள்ளே தான் வரும். அதை சுற்றி தான் ஒரு மனித வாழ்க்கை ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து எது வீக்காக இருக்கோ அதுக்கு என்ன செய்யலாம், அதை பற்றி தான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். மெம்பர்ஷிப் ஆன் பண்ணியிருக்கேன், எனேபிள் பண்ணியிருக்கிறோம். மெம்பர்ஷிப்பில் சேர்றவங்களும் சேரலாம். குறிப்பிட்ட பேர் சேர்ந்துருக்குறாங்க. அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சில தகவல்களை சொல்லுவேன், அவங்க நேரடியாக ஷேட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ மெம்பர்ஷிப்புக்குன்னு உள்ள அந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணுவோம். ஓகே நேரில் இப்போ எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, லக்கணம் உங்கள் ராசியாதிபதி யார், குரு பகவான். குரு பகவான் நல்ல நிலைமையில் இருக்கணுங்க. குரு பகவான் வந்து உங்கள் ராசி கட்டத்தில் வந்து 2, 5, 7, 9, 11 இந்த இடத்துல இருக்கணும், சரியா. 2, 5, 7, 9, 11, அதாவது தனுசு ராசியில் இருந்தாருன்னா மகரத்தில் இருக்கலாம், ஆனால் நீசம் அடைவார், கொஞ்சம் பரிவர்த்தனை யோகம், இல்லை நீச பங்கத்தில் இருக்கணும், இல்லைன்னா திருவோணம் 4ஆம் பாதத்துக்கு மேலே இருக்கணும். அவர் வந்து மகரத்தில் இருந்தாலுமே திருவோணம் 4ஆம் பாதத்துக்கு மேலே இருக்கலாம். அட்லீஸ்ட் திருவோணம் 4ஆம் பாதம் அவிட்டம் 1, 2 இருந்தாருன்னா நீசம் அடையலைன்னு அர்த்தம். அடுத்து வந்து ராசிக்கு 5ஆம் இடம் மேசத்தில் இருக்கலாம், 7ஆம் இடம் மிதுனத்தில் இருக்கலாம், 11ஆம் இடம் வந்து துலாமில் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இடத்துல உங்கள் ராசி கட்டத்தில் குரு இருந்தாருன்னா உங்கள் மனமும் உடலும் நல்லாயிருக்கும், சரியா. மற்றதெல்லாம் விட்டுருங்க. தனிப்பட்ட முறையில் தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, மூலம், போராடம், உத்திராடம், தனிப்பட்ட முறையில் மனமும் உடலும் நல்லாயிருக்கும், சுவர் நல்லாயிருக்கும், சித்திரை வரையலாம். நீங்கள் வந்து ஃபிட்டு, சரியா. ஒரு மனிதன் மனதால் உடலால் நல்லா இருக்கானா ஃபிட் ஆகிட்டான்னு அர்த்தம், எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறான்னு அர்த்தம். அப்படி நீங்கள் தயாராக இருவீங்க. அப்படி சார் நான் வந்து என் ராசி கட்டத்தை பார்க்குறேன், நீங்கள் சொன்ன மாதிரி குரு சரியில்லை சார், குரு வந்து ஏடா கூடமாக இருக்கிறார், 6ஆம் இடத்துல இருக்கிறார், ரிஷபத்தில் இருக்கிறார், சரியில்லை சார், நான் என்ன சார் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, 6ஆம் இடத்துல இருக்கிறாரு, 12ஆம் இடத்துல இருக்கிறாரு, 8ஆம் இடத்துல உச்சமானாலுமே நல்ல நிலைமையில் இல்லை, பாவகிரகங்களோட சேர்ந்துருக்கிறாரு, சனி கூட சேர்ந்தா இருந்தால் கூட பரவாயில்ல, ராகு கூட சேர்ந்துருக்கிறாரு, அமாவாசை சந்திரன் கூட சேர்ந்துருக்கிறாரு. அதுபோக வந்து அவர் வந்து இன்னும் சில அசுப பலனில் சூரியன் கூட சேர்ந்து அஸ்தமனம் ஆயிட்டார், சூரியன் கூட க்ளோஸாக போயிட்டார், 10 டிகிரிக்குள்ளே போயிட்டார். இப்படின்னா குரு பாதிக்கப்படுவார். ராசிநாதன் பாதிக்கப்பட்டாருன்னா அவங்க வந்து மனதாலும் உடலாலும் நல்ல நிலைமையில் இருக்க மாட்டாங்க, ஸ்டெடி மைண்டில் இருக்க மாட்டாங்க, எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்ய மாட்டாங்க. இதுக்கு சந்திரனும் உதவி பண்ணணும். உங்கள் ராசியில் இருக்கான் பார்த்தீங்களா சந்திரன், அவர் வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும். சில பேருக்கு ராசியிலே சந்திரன் கெட்டு போயிருப்பார், சனி கூட சேர்ந்துருப்பார், ராகு கூட சேர்ந்துருப்பார், கேது கூட சேர்ந்துருப்பார். ஸோ அப்படி சேர்ந்துருந்தவங்களாம் வந்து மனநிலையில் ஒரு ஸ்டெபிளாக இருக்க முடியாது, ஈவன் அவங்களால இருக்க முடியாது, சரியா. ஒரு காரியத்தை செய்ய சொல்லி கை நிறைய நம்ம ஒரு பணத்தை கொடுத்தாலுமே அந்த பணத்தை வந்து வகைத்தொகை இல்லாமல் செஞ்சுருவாங்க, செலவு பண்ணிடுவாங்க, அந்த விஷயத்தை வந்து ட்ரெஷ்ஷாக பண்ணிடுவாங்க, அந்த விஷயத்தை வந்து அசிங்கப்படுத்தி விட்ருவாங்க. இப்படி நிறைய பேரை பார்க்குறோம்.
சரியா? பொறுப்பு இல்லைம்பாங்க, அவங்கள தான் பொறுப்பற்றவாப்பா அப்படிம்பாங்க. அப்போ சேர்த்து வச்சிருக்கிறான், அந்த சேர்த்து வச்ச சொத்தை இவனால் காப்பாற்ற முடியல, அழிச்சிட்டான், இவன் காலத்தில் அழிச்சிட்டான் அப்படி சொல்கிறவங்க பார்த்தோம்னா அவங்க ராசி கெட்டு போயிருக்கும், ராசிநாதன் கெட்டு போயிருப்பார். நிஜங்க. ஆமாம் சார், அப்படி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேங்க, கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நிறைய பார்த்தாச்சு. நான் ஒரு நாளைக்கு பர்சனல் ஜாதகம் 4 ஜாதகம் 5 ஜாதகம் பார்க்குறேன். அதில் எப்படி தனுசு ராசி ஒன்று வரும், போராட நட்சத்திரம் ஒன்று வரும், உத்திராடத்தில் திருவோணம் வரும். அது என்னமோ கடவுள் வந்து எனக்கு நான் ஜாதகம் பார்த்தேன்னா ஒரு குறிப்பிட்ட ராசியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் வந்துக்கிட்டே இருக்கும். தனுசு ராசியில் போராடம் நிறைய வரும், மகர ராசியில் திருவோணம் நிறைய வரும், கன்னி ராசியில் வந்து அஸ்த நட்சத்திரம் நிறையா வரும், மீன ராசியில் வந்து உத்திரட்டாதி ரேவதி நிறையா வரும், மிதுன ராசியில் வந்து திருவாதிரை நிறையா வரும். இப்படி சில ராசியில் சில நட்சத்திரங்கள் தான் என்னை நோக்கி வருது. ஏன்னா எனக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குது. ஓகே, இப்படி எல்லா ராசிலேருந்து வருது. அதில் பர்டிகுலராக ஒரு 5-6 ராசியாக சொன்னேன். சரி சார், ராசிநாதன் கெட்டு போயிட்டாரு சார், நான் கூட குறையாக தான் பேசுவேன், தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். சரியா? நான் பல்ல கடிச்சிட்டு இருக்கமெல்லாம் பேச மாட்டேன், ஃப்ரீ மைண்டில் தான் பேசுவேன். நான் ஃப்ரீ மைண்டில் பேசினா தான் எனக்கு ஃப்ளோ அடுத்தடுத்து நல்லா வந்துட்டு இருக்கும். சில பேர் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசணும்னு ரொம்ப அப்படியே பேசுவாங்க. நமக்கு அப்படி கிடையாது. என்னுடைய சோவியெல்லாம் பேசுவேன், என்னுடைய இயல்பு அப்படி. சைஸு தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ வந்து ராசிநாதன் கெட்டு போயிட்டார் சார், என்ன சார் செய்யலாம்? குரு பகவான் கெட்டு போயிட்டாருன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும், வீட்டில் குலதெய்வம் படத்தை வச்சு கும்பிடணும். அதுபோக வந்து பெண்கள் என்ன செய்யணும்னா, காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு உங்கள் குடும்பத்தில் கணவனுக்கோ மனைவிக்கோ ராசிநாதன் கெட்டு போயிட்டாருன்னா பெண்கள் அதிகாலையில் இருந்துச்சு வீட்டின் முற்றத்தை சுத்தப்படுத்தி அரிசி மாவில் கோலம் போடுங்க. தினமும் இதை செய்யுங்க. அரிசி மாவத்தில் கோலம் போட்டிங்கன்னா உங்கள் ராசிநாதன் வலுப்பெறுவார். இதுதான் ஒரு சின்ன ஒரு பரிகாரம். இதை வந்து பரிகாரம்னு இல்லை, ஒரு கடமைன்னு கூட வச்சுக்கலாம். காலையில் இருந்துச்சு வீட்டில் ஒரு 6 மணிக்குள்ளே வீட்டு முற்றத்தில் வாசலில் அரிசி மாவு கோலம் போடுங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. சரியா? தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, நல்ல விதமாக இருக்கும். அதுபோக வீட்டில் பூஜை அறையில் குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வம் இதை நினச்சி விளக்கேற்றுங்க. சரியா? விளக்கேற்றுனீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். நெய் விளக்கேற்றுனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா? நெய் தீபம் தான் ஏற்றணும். நெய் தீபம் ஏற்றிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த விளக்கெல்லாம் ஒரு சொட்டு அகல் விளக்கில் வைங்க. குத்து விளக்கில் நெய் தீபம் ஏற்றினீங்கன்னா அது கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும், கழுவ முடியாது. அகல் விளக்குன்னு அதுக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க. அதில் 2 சொட்டு எண்ணெய் 2 சொட்டு நெய்யை ஊற்றி 2 ஸ்பூன் ஊற்றி அப்படியே திரியை போட்டு விளக்கேற்றிடுங்க. சரியா? விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க. உங்கள் ராசிநாதன் கெட்டு போயிருந்தாருன்னா அவர் வந்து டியூன் ஆவார், அவர் வந்து பலப்படுவார். உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். சரியா? மனதும் ஒருநிலைப்படும். மனதாலும் உடலாலும் நல்லா இருப்பீங்க. நல்ல அடுத்த போகலாம். சரியா? ஒரு மனிதனுக்கு மனதும் உடல் நல்லா இருந்தால் தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஓகே நேர்களே, அந்த இதை சொல்லிட்டேன், அதை மட்டும் செய்யுங்க. கோலம் போடுறது நீங்கள் ஆண் போட முடியாது, பெண்கள் தான் போடணும். ஆனால் குத்துவிளக்கு ஏற்றி தீபம் ஏற்றுறது வந்து ஆண்கள் பண்ணிக்கலாம். சூரிய நமஸ்காரம் யார் வேணாலும் பண்ணலாம். ஸோ சூரிய நமஸ்காரம் பண்ணுறது சிறப்பு. அடுத்து 2ஆம் இடம் கெட்டு போச்சு, சனி பகவான் கெட்டு போயிட்டார். அவர் ஏற்கனவே பாவகரகம் தான். மகர கும்பத்துக்குள்ளவர், தனஸ்தானாபதி, தைரிய சேனாபதி. சனி பகவான் கெட்டு போயிட்டார், என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, சனி பகவான் கெட்டு போயிட்டாருன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, சூரியன் கூட சேர்ந்திருப்பாரு, சூரியன் சம்மந்தப்பட்டிருப்பாரு, சிம்மத்தில் இருப்பார், சூரியனோட சாரம் வாங்கியிருப்பார். சூரியன் சாரம்னா எங்கே இருப்பார்? அவர் ராசியிலே இருப்பார். மகரத்தில் உத்திராட நட்சத்திரம் வாங்கியிருப்பார். இல்லைன்னா மேசத்தில் வந்து நீசமாயி கார்த்திகை நட்சத்திரம் வாங்கியிருப்பார். இல்லைன்னா வந்து அவர் வந்து இங்கே இருப்பார், கண்ணியில் வந்து உத்திர நட்சத்திரம் வாங்கியிருப்பார். சரியா? இப்படி சூரிய நட்சத்திரம் வாங்கியிருப்பார். சூரியன் கூட சேர்ந்து கெட்டு போயிருப்பார். ராகு கூட சேர்ந்துருப்பார், செவ்வாய் கூட சேர்ந்துருப்பார், அமாவாசை சந்திரன் கூட சேர்ந்துருப்பார். இப்படி சனி பகவான் கெட்டு போயிருந்தாருன்னா அவங்க என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, அவங்க வந்து இவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும். அதை சொல்லிடுவான். ஒரு கிரகம் கெட்டு போனதை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் வந்து குடும்பத்தில் பிரச்சனை வந்து நீ கண்டுபிடிச்சலாம். சரியா? குடும்பத்தில் வந்து தனஸ்தானம் கெட்டு போயிருக்கு அப்படின்னா குடும்பத்தில் வந்து முக்கியமான தேவைகளை வந்து நிறைவேற்ற முடியாது. வீட்டில் சலசலப்பு இருக்கும், கூச்சல் இருக்கும், குழப்பம் இருக்கும், வாய்க்கு வந்து பேசுவீங்க. சரியா? பிரிவினை இருக்கும், அதாவது புரிதல் கம்மியாக இருக்கும், எடுத்தேன் கவிழ்த்தேன் பேசுவீங்க. இது மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துச்சுன்னா குடும்பத்தில் வந்து இந்த 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். பணத்தட்டுப்பாடு இருக்கும். எப்போ பார்த்தாலும் பணத்தட்டுப்பாடு, அடுத்தவங்க கையை எந்திர மாதிரியே இருக்கும், பணப்பிரச்சனை வெகுவாக இருக்கும். இப்படிப்பட்டவங்களுக்கு வந்து சனி பகவான் கெட்டு போயிருப்பார் ராசிக்கு. சரியா? ராசிக்கு கெட்டு போயிருப்பார். அப்படிப்பட்டவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, இவங்க வந்து என்ன பண்ணலாம்னா, குளத்து மீன்களுக்கு பொறி போடலாம். கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே குளம் இருக்கும், குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறி வாங்கி போடுங்க. அதுபோக எறும்பு புத்தில் வந்து தூள் சக்கரை பச்சரிசி மாவு கலந்து அந்த பவுடரை போடுங்க. அரச மரம், ஆலமரம், புங்க மரம், வேப்ப மரம் இதுக்கு போடலாம். இந்த மரம் எல்லா இடத்துலையும் இருக்கும், கோயிலுக்கு தான் போகணும் அவசியம் கிடையாது. வீட்டுக்கு முன்னாடி வேப்ப மரம் இருந்தாலும் போடலாம். சனிக்கிழமை போடுறது சிறப்பு. இன்றைக்கி சனிக்கிழமை தான், ஆண்டே முன்னத்தில் இன்றைக்கி நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு நானும் ஆலமரத்தில் அந்த உள்ள அரச மரத்துக்கு அந்த இதை போட்டு தான் வந்தேன். அந்த தூள் சக்கரையில் உள்ளதை நான் செஞ்சு வச்சுருக்கேன் வீட்டில். அந்த தூள் சக்கரையில் வந்து அரிசி மாவு அந்த கலந்த பிண்டத்தை கொண்டு போய் சாமியை கும்பிட்டுட்டு அந்த விநாயகர் மற்ற தெய்வங்கள்லாம் கும்பிட்டுட்டு ஒரு 3 தடவை ஓம் நம சிவாய நமகன்னு போட்டு தான் வந்தேன். ஏன்னா எனக்கு சனி தசை நடக்குது. நான் வந்து மகர ராசி, விருச்சிக லக்கணம். எனக்கு வந்து சனி மகா திசையில் சனி திசையில் சனி புத்தி நடக்குது. அதனால் நானும் சனிக்கிழமை ஃபாலோ பண்ணுவேன், ஐயப்பனை கும்பிட்டு வருவேன். சரியா? அதனால் இப்போ வந்து தனுசு ராசியில் வந்து சனி தசை சனி புத்தி நடக்கிறவங்க ஐயப்பனை கும்பிடுங்க. ஐயப்பன், 18ஆம் படி கருப்பசாமி, சாஸ்தா, ஐயனார் இவங்களெல்லாம் கும்பிடுறது ரொம்ப சிறப்பு. அதுபோல் எறும்பு புத்துகளுக்கு தீனி போடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம ஒன்று காரியம் செய்கிறோம்னா, நம்ம காரியம் சொல்கிறோம்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். சரியா நேர்களே? நான் ஊருக்கு தான் சொல்லுவேன், நான் செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது. நான் சனிக்கிழமை
கரெக்டாக 11 மணிக்கு கும்பிட்டுட்டு இப்போ அதுக்கு பின்னாடி வந்து தனுசு ராசிக்கு இந்த வீடியோ போடுறேன். நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கி ஏன் தொடர்ந்து இந்த வீடியோ போடுறேன்னா உங்களுக்கு ரீச் ஆகட்டும்னு அதுக்காக தான் போடுறேன் நான். நேற்று வந்து இந்த சனி பயிற்சி நடக்குதா நடக்கலையா, உண்டா இல்லையா, இந்த திருக்கணித பஞ்சாயத்துக்கும் வாக்கிய பஞ்சாயத்துக்குள்ள வித்தியாசம் சொல்லியிருக்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள், அந்த லிங்க் அதில் கொடுக்குறேன். ஓகே நேயர்களே, இப்போ குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்க தான், சரியா? பெருசாக நீங்கள் ஆளுகளை பார்த்து, புரோக்கரை பார்த்து, ஐயரை பார்த்து காசு பணம் செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சின்ன சின்ன விஷயத்தில் தான் பெரிய பெரிய வெற்றிகள் இருக்குது, சரியா நேர்களே? அது போக வந்து 3ஆம் இடம் சகாயஸ்தானம், 3ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு. 3ஆம் இடம் சனி பகவான் தான் பாதிக்கப்பட்டிருந்தாருன்னா என்னென்னா, தைரிய வீரிய ஜெயஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்குன்னா உங்களுக்கு வந்து என்னம்னா ஒரு ஒரு காரியத்தை டக்குன்னு செய்ய முடியாது, தொட்ட காரியம் தொடங்க முடியாது, ஸ்டார்டிங் டபுள் இருக்கும், சரியா? உடன் பிறந்தவங்களால பிரச்சனை இருக்கும், அக்கம் பக்கத்து வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை நடக்கும், விவசாயம் பண்ணுறவங்க வாய்க்கா வரப்பு சண்டை இருக்கும். அதாவது எப்படின்னா நமக்கு பக்கத்தில் இருக்கிறனால எப்பவுமே பிரச்சனை இருக்கும். ஆஃபீஸ் போனாலுமே பக்கத்து சீட்டில் இருக்கிற பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான். ஸோ பக்கத்தில் நெய்பர், பக்கத்தில் இருக்கிறவங்க, இவங்களால எப்பயுமே ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் வந்து இந்த 3ஆம் இடத்துல உள்ள கிரகங்கள் கெட்டு போச்சுன்னா இவங்க என்ன செய்யணும்னா ஒன்றும் செய்ய வேண்டாம். புதன்கிழமை வந்து ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போடுங்க, சரியா? புதன்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். ஏன்னா 3ஆம் இடம் வந்து சனி பகவான் சம்மந்தப்பட்டது. அதனால் ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போட்டிங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து 4ஆம் இடம் சுகஸ்தானம். சுகஸ்தானம் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். சுகஸ்தானம் ஹவாரியோ அப்படி தான் கேட்குறோம். யாரை பார்த்தாலுமே பேரை கேட்க மாட்டோம், ஹவாரியோ அப்படி தான் கேட்போம். ஃபைனாக நல்லா இருக்கிறீங்களா, ஐயா ஃபைன் நல்லா இருக்கிறேன். அப்போ நல்லா இருக்கணும்னா 4ஆம் இடம் வலுப்படணும். 4ஆம் இடத்துல நிறையா இருக்குங்க. தாயாரை பற்றி சொல்லலாம், உயர்கல்வியை பற்றி சொல்லலாம், வண்டி வாகனம், விவசாயம், தோப்பு துறவு, ஒரு மனிதன் வந்து அடுத்த லெவலுக்கு போகிறது, பெரிய லெவலுக்கு போகிறது, வீடு கட்டி வாசல் கட்டி பெரிய பங்களா கட்டி ஒரு பெரிய மனுஷன் ஆகிறது, எல்லாத்துக்குமே 4ஆம் இடம் தான். 4ஆம் இடம் நல்லா இருந்துச்சுன்னா தொழில் நல்லா பண்ணுவாங்கன்னு அர்த்தம், சரியா? தொழில் பண்ணி நல்ல லெவலுக்கு முன்னேறுவாங்க, சுகமாக இருப்பாங்க. ஸோ 4ஆம் இடம் சரியில்லாதவர்கள், 4ஆம் இடம் வந்து குரு பகவான் தான் வருவார் மீன ராசிக்கு. ஸோ குரு கெட்டு போனவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா இவங்களுக்கு வந்து தேக ஆரோக்கியம் நல்லா இருக்காது. ஏன்னா 4ஆம் இடம் சுகஸ்தானம் அல்லவா, தேக ஆரோக்கியம் கட்டுப்பட்டோம்னா ஆள் நல்லா இருக்க மாட்டாங்க, ஹெல்த் நல்லா இருக்க மாட்டாங்க, ஹெல்த் போயிடும். ஹெல்த் போயிடுச்சுன்னா எவ்ரிதிங், ஹெல்த் போச்சுன்னா என்ன அர்த்தம்னா சம்திங் லாஸ். ஒரு மனிதருக்கு உடல்நல பிரச்சனை வந்துச்சுன்னா ஏதோ சில குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். ஸோ தேக ஆரோக்கியம் நல்லா இருக்காது. அதுபோல் சொத்துக்கள் நல்லபடியாக இருக்காது, சொத்து பிரச்சனை இருக்கும், மன உளைச்சல் இருக்கும், தாய்வழி உறவு நல்லா இருக்காது. இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா இருக்கணும், சுகப்பட்டு வாழணும் அப்படின்னா சங்கடகர சேர்த்து அன்னைக்கு தேங்காய் எண்ணெயில் விளக்கப்படணும், சரியா? தேங்காய் எண்ணெயில் அகல் விளக்கில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து வெள்ளை இருக்கு பூ, எருக்களம் பூ இருக்குல்ல, எருக்களம் பூவை எடுத்து அதில் ஒரு 2 பூ போட்டுட்டு விளக்கு போடணும். விநாயகர் கோயிலுக்கு போடணும், வீட்டில் போடக்கூடாது, கோயிலில் போய் விநாயகர் தான் போடணும். குறிப்பாக அரச மரத்தடியில் இருக்க விநாயகர் போட்டோம்னா சிறப்பு. வெள்ளை இருக்கு வந்து விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும். இதை வந்து இவங்க செய்யலாம். சின்ன விஷயம்தான், சரியா? விசேஷனும் இல்லை, சின்ன விஷயம்தான். ஆனால் அந்த விஷயத்தை செஞ்சுட்டாங்கன்னா விசேஷமாக மாறும். அந்த அகல் விளக்கில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி 2 வெள்ளை இருக்கும் பூவை போட்டு திரியை போட்டு தீபத்தை போட்டு வந்துடணும் விநாயகர் கோயிலில். ஓகே சார். அடுத்து வந்து 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், பஞ்சமஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம், புத்திரஸ்தானம். ஒரு மனிதனுக்கு 5ஆம் இடம் வளர்க்கணும், அதிர்ஷ்டஸ்தானம், லக்கு இருக்கணும். லக்கு இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. தொட்டது தொடங்கணும்னா லக்கு இருக்கணும். 5ஆம் இடம் மேசம், செவ்வாய் வளர்க்கணும். செவ்வாய் கெட்டு போயிட்டாரு. செவ்வாய் எப்படி கெட்டு போயிட்டாரு? புதன் வீட்டில் இருக்கிறாரு, புதன் சாரை வாங்கியிருக்கிறாரு, ராகு கூட சேர்ந்துருக்கிறாரு, சனி கூட சேர்ந்துருக்கிறாரு, கேது கூட சேர்ந்தா பிரச்சனை இல்லை. இப்படி சேர்ந்து இட உடம்பு இருக்கிறாரு. சூரியன் கூட சேர்ந்து அஸ்தமனம் ஆயிட்டாரு, ரொம்ப கொடூரம். சூரியனும் செவ்வாயும் சேரவே கூடாதுங்க. சூரியன் செவ்வாயும் சேர்ந்தாலே அந்த ஜாதகம் கெட்டு போயிடுச்சு. அது நல்ல சேர்த்துல சேர்ந்துட்டா கெட்டு ரொம்ப இதாக இருக்கும். 2, 4, 5, 7, 8, 12 இந்த இடத்துலலாம் செவ்வாய் சூரியன் சேர்ந்தவங்களுக்கு வந்து வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சரியா? இவங்க வந்து இயல்பாகவே இருக்க மாட்டாங்க, டென்ஷன் ஆவாங்க, பதட்டப்படுவானுங்க, கோபப்படுவானுங்க, ரொம்ப ஒரு இயல்பு நிலைக்கு மாறி இருப்பாங்க. ஆனால் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டாங்க. நம்மளவனை கை வரைக்கும் கடைசி வரைக்கும் விட மாட்டாங்க. இந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்தவர்களை பார்த்தோம்னா நிறைய தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து மற்றவங்களுக்கு ஆகாமல் இருப்பாங்க. ஆனால் வந்து மற்றவங்க போய் அவங்களை நம்பி போயிட்டோம்னா கடைசி வரைக்கும் காப்பாற்றுவாங்க. தான் உயிர் போனாலுமே அவங்களுக்கு அடுத்தவனை காப்பாற்றிடுவாங்க. இவங்க தான் அந்த காலத்தில் வந்து இந்த என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ரஜபுத்தரில் இருந்திருப்பாங்க. இந்த மன்னன் அந்த காலத்துலலாம் மன்னனுக்காக உயிரே கொடுப்பாங்க, நாட்டுக்காக உயிரே கொடுக்குறவர்கள், சரியா? எதுக்குன்னு யோசனை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த அமைப்பு அப்படி. செவ்வாய் சூரியன் ஒரு தலைமை பொறுப்புக்குள்ளவன். செவ்வாய் வந்து ஒரு இணக்கமானவன், ஒரு பிளட் பாண்டிங் உள்ள கிரகம், அது ரத்த சம்மந்தப்பட்ட கிரகம். ஸோ இது 2 சேரும்போது என்னென்னா எதுவுமே கவலைப்பட மாட்டாங்க, வாழ்வா சாவா அப்படித்தான் நிற்பாங்க. அடுத்தவனுக்கு ஒன்றுனா உடனே வந்து நிற்பாங்க, ஹேண்ட்ஸ் கொடுப்பாங்க, கை தூக்கி விடுவாங்க, யாரையும் வந்து நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டாங்க. இவங்களை நம்பி போகலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில் இவங்களுக்கு வந்து சில அசௌகரியங்கள் நிறைய நடக்கும். அது வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில். அப்படிப்பட்டவங்க வந்து செவ்வாய் சூரியன் சேர்ந்தவங்களுக்கு வந்து என்ன சார் செய்யணும் அப்படின்னம்னா அது வந்து 5ஆம் இடம் செவ்வாய் சம்மந்தப்பட்டதுனால அதை சொன்னேன் நான். காம்பினேஷன் நிறைய இருக்குங்க. ஜோதிடத்தை பற்றி சொல்லணும்னா இப்போ நான் இப்போ ஆரம்பித்து சாயந்தரம் வரைக்கும் சொல்லிட்டு இருப்பேன்.
தனுசு ராசிக்கு வந்து ஒவ்வொரு வீடு, இதனால ராசிக்கு தான் சொல்கிறேன், லக்கணத்தை சொன்னோம்னா அது பெரிய இதாக போயிட்டுருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து 5ஆம் இடம் பாதிக்கப்பட்ட குலதெய்வத்தோட அருளும் கிடைக்காது. சரி, அது லக்கண ரீதியாக சொல்லலாம். இருந்தாலும் ராசிக்கும் அது சில தொண்டுகள் இருக்குது, அதில் இருக்குது. இவங்க என்ன பண்ணணும்னா சக்கரை பொங்கல் வைக்கலாம். சரியா, வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு இன்னும் குலதெய்வம் கோயிலில் போய் கூட செய்யலாம். குலதெய்வம் தூரமாக இருந்தாருன்னா வீட்டில் செஞ்சு குலதெய்வத்துக்கு படையல் பண்ணலாம். சரியா, குலதெய்வம் படத்தை வீட்டில் வச்சு குலதெய்வத்துக்கு வந்து வளர்பிறை வெள்ளிக்கிழமை அமாவாசை முடிஞ்சு அடுத்து வருகின்ற வெள்ளிக்கிழமை, அது எந்த வெள்ளிக்கிழமை இருந்தாலும் சரி, 2 வெள்ளிக்கிழமை வரும். அதில் முதல் வெள்ளிக்கிழமை வந்து நெய் தீபம் ஏற்றி குலதெய்வத்தை கும்பிடுங்க. படையில் வந்து சக்கரை பொங்கல், நெய்வேத்தியம் வந்து சக்கரை பொங்கல் வச்சிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். சரியா, அதிர்ஷ்டம் வந்து ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். ஓகே நேர்களே, அடுத்து 6ஆம் இடம் ரிஷபம், ரணருண ரோகஸ்தானம். 6ஆம் இடம் மனுஷனுக்கு வளர்க்கக்கூடாது. 6ஆம் இடம் வளர்த்துட்டாலே வம்பு தும்பு வழக்கம் இருக்கும், கடன் வாங்குவாங்க. ஸோ 6ஆம் இடம் சுக்கிரன் வளர்த்து குரு கெட்டு போயிட்டாருன்னா தனுசு ராசிக்கு இவங்களுக்கு என்ன நடக்கும்னா, இவங்க வந்து கொஞ்சம் முரண்பட்டு தான் இருப்பாங்க. சரியா, முரண்பட்டு தான் இருப்பாங்க. குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் முரண்படுவாங்க. ஈஸியாக வந்து மற்றவங்களை கவுண்டர் பண்ணுவாங்க. அடுத்தவங்க பொருள் மேலே ஆசைப்படுவாங்க. பிறர் சொத்துல வாழணும்னு நினைப்பாங்க. பணம் யார்கிட்ட வேணாலும் திருப்பி கொடுக்க மாட்டாங்க. இப்படி ஏட கூடமாக இருப்பாங்க. ஸோ 6ஆம் இடம் வளர்த்து ராசிநாதன் டவுன் ஆகிட்டாருன்னா, ராசிநாதன் வளர்ந்துட்டாருன்னா இவங்களுக்கு இந்த பழக்க வழக்கம்லாம் இருக்கும். சரி சார், சுக்கிரன் கெட்டு போயிட்டாருன்னா என்ன அர்த்தம்னா இவங்களுக்கு தேக ஆரோக்கிய பிரச்சனை வந்துடும். சுக்கிரன் ஓரளவு நல்ல நிலைமையில் இருக்கணும். ஆறக்கூடிய நல்ல நிலைமையில் இருந்தாலும் தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும், உத்தியோகம் என்ன பண்ண முடியும். ஸோ தனுசு ராசிக்கு சுக்கிரனுடைய கான்ட்ரிபியூஷன் தேவை. இப்போ 4ஆம் இடத்துல அவர் சரியில்லை. சரியா, ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து அவர் வந்து உச்சமாகி வக்கரம் அடைஞ்சு நீச நிலைமையில் இருக்கிறாரு. அதை பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், அது திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இப்போதைக்கு இவங்க வந்து என்ன செய்யணும்னா நோய் தாக்கம் இருக்கும், கடன் தொல்லை இருக்கும். ரணருண ரோகஸ்தானம். இவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் என்னென்னா ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்கு அழைச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா உடல் ரொம்ப முக்கியம். உடலுக்கு தானே நோய் வரும், உயிருக்கு நோய் கிடையாது. உயிர் வரும் போகும், அவ்வளோதான். ஒரு தடவை வரும், ஒரு தடவை போயிடும், அவ்வளோதான். உயிருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உடலுக்கு தான் பிரச்சனை. உடல் பிரச்சனையால் உயிர் பாடாக படிக்கும். சரியா, உடலுக்கு தான் நோவு ஒரு வழியாக, உயிருக்கு எதுவும் கிடையாது. ஸோ அந்த உடலுக்கு ஒரு நோவு வந்து இந்த 6ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா வரும். இவங்க என்ன சார் செய்வாங்க அப்படின்னா நிறையா சொல்லலாம். 6ஆம் இடத்தை பற்றி நிறையா சொல்லலாம். இவங்க வந்து பெரும்பாலும் வந்து கடன் வாங்குவாங்க, ஆஸ்பத்திரிக்கு அலைவாங்க, யார்கிட்ட இணக்கமாக இருக்க மாட்டாங்க, அடுத்த பொருளுக்கு ஆசைப்படுவாங்க. இப்படி நிறையா சொல்லிட்டே போகலாம். இவங்க என்ன செய்யலாம்னா ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில், ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் வரும். அதை நீங்கள் காலங்களில் பார்த்துக்கோங்க. இருந்தாலும் நான் பார்த்து சொல்லிடுறேன். ஏன்னா நாளைக்கு தானே ஞாயிற்றுக்கிழமை, 4 to 6 நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு ஒரு ஞாபகத்தில் சொல்கிறேன். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி ராகு காலம். ராகு காலம் வந்து 4 to 6 கரெக்டு, வெரி குட். 4 to 6 தான். 4 to 6 வந்து சிவனுக்கு போய் வழக்கப்படலாம். சரியா, சிவனுக்கு போய் வழக்கப்படலாம். சிவன் ஆலயத்தில் போய் சிவனுக்கு வழக்கப்படலாம். சர்வேஸ்வரர்னு ஒரு சாமி இருக்கிறார், தெய்வம் சிவபெருமான், அவருக்கு வழக்கப்படலாம். சிவனுடைய அம்சம் சர்வேஸ்வரர், அவர் கோயில் இருந்தால் போடலாம். மதுரை கோயம்பேடு பக்கத்தில் சர்வேஸ்வரர் ஒரு ஆலயம் இருக்குது. ஆனால் சர்வேஸ்வரர் ஆலயம் எல்லா இடத்துலையும் இருக்காது. அப்படி இல்லாதவங்க சிவனுக்கு வழக்கப்படலாம், நல்லாயிருக்கும். 6ஆம் இடம் வழக்கும். சர்வேஸ்வரர் கதைங்கிற ஒரு கதை இருக்குது. அது வந்து எப்படின்னா, பெருமாள் வந்து இறைனை வதம் பண்ணுறதுக்கு நரசிம்ம அவதாரம் எடுத்தார். அவனை வதம் பண்ணிட்டு ஒரு ஆக்ரோஷமாக இருந்தார். அவரை அடக்கிறதுக்கு ஒரு தெய்வம் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா அவரோட ஆக்ரோஷத்தால் அகில உலகமும் பாடாப்பட்டுருச்சு. அந்த அளவுக்கு உக்கிரமாக இருந்தார் நரசிம்ம பெருமாள், நரசிம்மமூர்த்தி. சரியா, நரசிம்மன் சிங்க தலை, மனித உடம்பு. அவரை அடக்கிறதுக்கு சிவபெருமான் எடுத்த அவதாரம் தான் சர்வேஸ்வரர் அவதாரம். ஓகே, ஏதோ நமக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். தெரியாது எவ்வளவோ இருக்குது. எனக்கு தெரியாதெல்லாம் உங்களுக்கு நிறைய தெரியலாம். அப்படி சில தகவல், ஆன்மீக தகவல் தெரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, பப்ளிக்காக போடுங்க, எல்லாத்துக்கும் தெரியட்டும். நல்ல விஷயம் எல்லாத்துக்கும் தெரியணுங்க. அது வந்து இன்னார் மூலியமாக தான் தெரியணும் கிடையாது. நல்ல விஷயம் தெரிந்தவர்கள் தயவு செய்து டெக்ஸ்ட் பாக்ஸில் போடுங்க. சரியா, டெக்ஸ்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு வந்து அந்த தெய்வத்தின் பெயரை நாமப்படுத்துங்க. இப்போ உங்களுக்கு சில தெய்வத்தை சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ராசி நல்லாதவங்க சூரிய பகவானை கும்பிடணும். அடுத்து 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டவங்க வந்து விளக்கு போடணும். அடுத்து 3ஆம் இடம் வந்து ஆஞ்சநேயரை கும்பிடணும். இப்படி 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டவங்க வந்து ஒரு அமைப்பு சொன்னேன் நான். இப்போ 4ஆம் இடம் சுகஸ்தானம் பாதிக்கப்பட்டவங்க வந்து நீங்கள் வந்து இந்த மீனுக்கெல்லாம் பொறி போடணும், இப்படிலாம் சொன்னேன் பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயங்கள். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இந்த டெக்ஸ்ட்டில் போடலாம். சரியா, இந்த தெய்வங்களுடைய நாமத்தை டெக்ஸ்ட்டில் போடலாம். ஓம் ஆஞ்சநேயா போற்றி. யார் யாருக்கு எதில் வீக்காக இருக்கோ, எந்த தெய்வத்தை சொல்லியிருக்கோமோ அந்த தெய்வத்தினுடைய நாமத்தை டெக்ஸ்ட்டில் போடுங்க. இல்லைனா வீட்டில் வந்து எழுதுங்க, நோட் புக்கில் எழுதுங்க, நல்லாயிருக்கும். ஏன்னா தெய்வ நாமத்தை சொல்கிறத காட்டிலே எழுதுறது நல்லாயிருக்கும். அதனால் உங்களுக்கு பிடித்த தெய்வம், குல தெய்வம், இஷ்ட தெய்வம், இப்போ நான் சொன்ன வழிபாடு பண்ண சொன்ன தெய்வம், இதெல்லாம் வந்து டெக்ஸ்ட்டில் பண்ணுங்கள். ஒரு தடவை டெக்ஸ்ட்டில் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அது புண்ணியமாக இருக்கும். அதுபோல் ஆன்மீக தகவல் எது இருந்தாலுமே போடுங்க. உங்கள் ஊர் பக்கத்தில் சில கோயில்கள் இருக்கும், விசேஷத்தன்மையாக இருக்கும், சில வழிபாடு பரிகாரத்துக்கு உகந்த கோயிலாக இருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அப்படி தெரிஞ்சவங்க அதை போடுங்க. இது வந்து ஒரு சர்வீஸ் தாங்க, கெட் டுகெதர் தான். ஒருத்தருக்குள்ளே தான் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். சரியா, நாளைக்கு உங்களுக்கு யோகம் இருந்தால் நீங்களும் சேனல் ஆரம்பிக்கலாம், ஜோதிடத்தை சொல்லலாம், மற்றவங்களுக்கு இது பண்ணலாம். சரியா, இறைப்பணி தான் இது, ஒரு புண்ணிய பணி, புண்ணிய சேவை. அதை வந்து நீங்கள் நல்ல நிலைமை செஞ்சீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து 7ஆம் இடம்.
7ஆம் இடம் வந்து ரொம்ப முக்கியங்க. கணவன் மனைவி உறவு, கூட்டு தொழில், பங்கு சந்தை, திருமண அமைப்பு, ஆண் பெண் உறவை குறிக்கிறது. 7ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா புதன் கெட்டு போயிடுவார். இப்போ புதன் கெட்டு போயிருக்கிறாரு. சரியா? வருகிற 15ஆம் தேதிக்கு மேலே தான் நல்ல நிலைமையில் வராரு. புதன் இப்போ 4ஆம் இடத்துல கெட்டு போயிருக்கிறதுனால இப்போ தனுசு ராசிக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்யும். இருந்த போதிலும் 15ஆம் தேதிக்கு மேலே நல்லாயிருக்கும். ஓகே, அதுக்கு வேணால் தனியாக வீடியோ போடுறேன் நான். இப்போ வந்து இந்த வீடியோவில் நான் வந்து ராசி பலன்கள் சொல்லலை, அந்த பரிகாரம் மட்டும் தான் சொல்கிறேன். 7ஆம் இடம் புதன் கெட்டு போயிருந்தார். புதன் எப்படி சார் கெட்டு போயிருப்பார்? செவ்வாய் வீட்டில் இருப்பார், விருச்சிகம் மேசத்தில் இருப்பார், இல்லைன்னா செவ்வாய் சாரத்தில் இருப்பார், மிருகசரிசம் சித்திரை அவிட்டத்தில் நிற்பார், இல்லைன்னா அவர் வந்து ராகு கூட சேர்ந்துருப்பார், இல்லைன்னா அவர் வந்து கேது கூட சேர்ந்துருப்பார், அம்மாவாச்சி சந்திரன் கூட சேர்ந்துருந்தாலும் சுத்தம் புதன் கெட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். சூரியன் கூட சேர்வார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, புத ஆதித்ய யோகம் தான். ஆனால் சூரியன் கூட அடிக்க புதன் சேர்ந்துக்கிட்டே தான் இருப்பார். ஸோ புதன் வந்து இப்படி பாவகரங்களோட சேர்ந்தாருன்னா ரொம்ப கெட்டு போயிடுவார். சனி பவன்களோட சேர்ந்தாருன்னா ஓரளவு பரவாயில்ல, சரியா? இயல்பு நிலை இழக்க மாட்டார். கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் இயல்பு நிலை இழக்க மாட்டார், நிதானத்தோடு இருப்பார். சரி, புதன் கெட்டு போனவங்க என்ன செய்யணும்னா, குடும்பத்தில் நல்லா இருக்காது, சரியா? கணவன் மனைவி உறவு நல்லா இருக்காது, டயத்துக்கு திருமணம் நடக்காது, திருமண பந்தத்தில் பிரச்சனை இருக்கும், நண்பர்களால் சண்டை சச்சரவு இருக்கும், சொந்த பந்தத்தால் பிரச்சனை இருக்கும், கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்காது. இவங்களாம் என்ன பண்ணணும்னா, இவங்களுக்குள்ள பரிகாரம் என்ன சார் அப்படின்னு சொன்னோம்னா, புதன் கெட்டு போனவங்க வந்து என்ன செய்யணும்னா, வெள்ளிக்கிழமை வந்து பாயாசம் வைக்கணும். அவல் பாயாசம் வச்சு நெய் தீபம் ஏற்றணும். நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமிக்கு படையல் பண்ணணும். சரியா? வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 இந்த காரியத்தை பண்ணணும். அவல் பாயசம் வச்சு நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமி கும்பிடுங்க. மகாலட்சுமியோட அஷ்டலட்சுமி தோத்திரத்தை சொல்லுங்கள். இப்போ வந்து சில பேர் திருமணம் ஆகலை, திருமண விஷயத்தில் பிரச்சனை இருக்கிறவங்களாம் மகாலட்சுமி தாயோட நாமத்தை சொல்லுங்கள். டெக்ஸ்ட் பாக்ஸில் போடுங்க. மகாலட்சுமி தாயை போற்றி, அஷ்டலட்சுமியை போற்றி, ஆதிலட்சுமியை போற்றி, தனலட்சுமியை போற்றி, தானியலட்சுமியை போற்றி, திவ்யலட்சுமியை போற்றி, திரவியலட்சுமியை போற்றி, சௌபாகியலட்சுமியை போற்றி, வீரலட்சுமியை போற்றி, விஜயலட்சுமியை போற்றி, ஐஸ்வர்யலட்சுமியை போற்றி, சந்தானலட்சுமியை போற்றி, மகாலட்சுமி தாயை போற்றி அப்படின்னு வீட்டில் நமஸ்காரம் பண்ணுங்கள். சொல்லி நமஸ்காரம் பண்ணுங்கள். அதில் ஒரு வரியை வந்து டெக்ஸ்ட்டில் போடுங்க. உங்களுக்கு வந்து அந்த வைப்ரேஷன் இருக்கும். ஏன்னா நீங்கள் போடுற வரி வந்து உலகம் முழுக்க பார்ப்பாங்க. இன்னார் ஐடியிலேருந்து இந்த இது வருது, இறைவனுடைய நாமம் வரதை வந்து உலகம் முழுக்க பார்ப்பாங்க. ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு நல்லபடியாக மாறும். வைப்ரேஷன் தாங்க முக்கியம். ஒரு மனிதனுக்கு வந்து அதிர்வுகள் தான் ரொம்ப முக்கியம். இந்த பிரபஞ்சம் ரெடியாக காத்திருக்கு, நமக்கு நல்லது செய்ய காத்திருக்கு. பட் அதை நம்ம அணுகணும். சரி, அது எப்படினாலும் அணுகலாம். சரியா? நல்ல வார்த்தை சொல்லி அணுகலாம், நல்ல எழுத்தை சொல்லி அணுகலாம், ஓம் என்ற மந்திரத்தை சொல்லி அணுகலாம். அதனால் நம்ம சொல்ல எந்த அளவுக்கு சொல்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சம் வந்து நம்மளை நல்லபடியாக வச்சுக்கிறோம். நம்மளை சுற்றி இருக்கிற நெகட்டிவ்லாம் போயிடும், எதிர்மறை சக்தியெல்லாம் போய் நம்ம வந்து பதப்பட்டுருவோம். ஓகே, இப்போ குடும்ப உறவில் பிரச்சனை இருக்கிறவங்க அஷ்டலட்சுமி நாமத்தை சொல்லுங்கள், டெக்ஸ்ட்டில் போடுங்க. அடுத்து வந்து அஷ்டமஸ்தானம், ஒரு மனிதனுக்கு தேக ஆரோக்கியம், நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம். 8ஆம் இடம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். சந்திரன் தான், தனுசு ராசிக்கு சந்திரன் கெட்டு போகக்கூடாது. சந்திரன் வந்து ராசியில் தான் இருப்பார். அவர் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கக்கூடாது. ராகு கூடயோ சூரியன் கூடயோ அமாவாசை அன்னைக்கோ இருக்கக்கூடாது. மாறிலி அமாவாசை அன்னைக்கு பிறந்தீங்கன்னா சந்திரன் கெட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். அது போக ராகு கூட சேர்ந்துருக்கிறாரு, செவ்வாய் கூட சேர்ந்திருந்தாலும் பரவாயில்ல, சந்திரமங்கலம் வந்தால். ஆனால் சந்திரன் கெட்டு போயிருக்கக்கூடாது. செவ்வாய் வந்து தனுசு ராசிக்கு அந்த அளவுக்கு கெடு பணம் கொடுக்க மாட்டார். ஸோ இப்படி சில அமைப்பில் சந்திரன் கெட்டு போயிருந்தாருன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்னா தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். நாள் முழுக்க வியாதியில் இருப்பாங்க, நல்ல விதமாக பறக்கப்படாது. சரியா? அதுமாதிரி படத்தால் தூக்கம் வராது, ஒரே படுத்த படிக்க கிடப்பாங்க. இவங்களாம் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்க, இயல்பு நிலையில் இருக்க முடியாது, வம்பு வழக்கு பிரச்சனை சந்திப்பாங்க. வாழ்க்கையில் நிறைய ஒரு இது நடக்கும். சரியா? அசௌகரிய காரியங்கள் நிறைய நடக்கும். ஆனால் அதில் ஒரு லாபமும் இருக்குது. 8 கூடைவன் வந்து 6 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாருன்னா விபரீத ராஜயோகத்தை கொடுத்துருவார். இப்போ வந்து இந்த பாவகிரகங்கள் 6 8 12 சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த பாவகிரகங்கள் தங்களுக்குள்ள மாறி இருந்துச்சுன்னா நல்ல பணங்களை கொடுக்கும். இப்போ சந்திரன் வந்து 8 கூடைவன், அவர் 6ஆம் இடத்துல இருக்க மாட்டார், ஏன்னா உங்கள் ராசியில் தான் இருப்பார். இப்போ சுக்கிரன் வந்து உங்கள் ராசியில் இருக்காரு வச்சுக்கோங்களேன். 6 கூடைவன் 6 8ஆம் இடத்துல மறைஞ்சு உங்கள் ராசியில் இருந்தாருன்னா நல்ல யோகம். 6 கூடையவன் 6 8ஆம் இடத்துல மறைஞ்சு ராசியில் இருந்தாருன்னா, சுக்கிரன் சந்திரன் இருந்தாலும் சூப்பர். அதே மாதிரி வந்து 12 கூடிய செவ்வாய் வந்து ரிஷபத்தில் இருந்தாருன்னா சூப்பர். சரி, இப்படி சில கிரகங்கள் மாறி இருந்துச்சுன்னா நல்ல பணங்களை கொடுக்கும். சரியா? நேரில் அது அருமையான அமைப்புங்க, நல்ல யோகத்தை கொடுக்கும். செவ்வாய் வந்து ரிஷபத்தில் இருந்தாருன்னா ஆள் நல்லா இருப்பாங்க. சரியா? காதல் மன்னனாக இருப்பாங்க, எதுலையுமே ஒரு நவரசத்தோடு இருப்பாங்க. சரியா? அந்த அமைப்பில் செவ்வாய் செய்வார், சிறப்பாக செய்வார். ஏன்னா 12ஆம் இடத்தை பார்ப்பாரு, கொஞ்சம் விரையம் பண்ணுவானுங்க. சரியா? பெண்களுக்காக கொஞ்சம் விரையம் பண்ணுவாங்க. ஓகே, இருக்கட்டும். ரொம்ப போனோம்னா அது வேறு மாதிரி போகும், நம்ம டைவர்ட் ஆகிடுவோம். ஸோ இந்த 8ஆம் இடம் கெட்டு போனவங்களுக்கு வந்து தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும், வம்பு வழக்கு பிரச்சனை இருக்கும், அதுபோக விபத்து கண்டம் இதில் சிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதுபோக கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இது மாதிரி போயிட்டே இருப்பாங்க. 8ஆம் இடம் நல்லா இருக்கணும் சார் அப்படின்னா இவங்க என்ன செய்யணும்னா, இவங்க வந்து அஷ்டமி திதி வரும். சரி, அஷ்டமி திதி தேய்பிரியா வளர்பிரியா அப்படின்னா தேய்பிரை தான். தேய்பிரை அஷ்டமி திதி அன்னைக்கு காலபைரவருக்கு வந்து விளக்கு போடணும். விளக்கு சும்மா போடக்கூடாது. 27 மிளகு, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு மிளகு, 27 மிளகு எடுத்து சிவப்பு துணியில் கட்டிடணும். சிவப்பு துணியில் கட்டி ஒரு சின்ன பொட்டனை மாதிரி கட்டி அதை வந்து இந்த அகல் விளக்கில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போடணும். சரியா? இந்த காரியத்தை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வம்பு தும்பு வழக்கு கோர்ட்டு கேஸு தேக ஆரோக்கியம் நிறைய இருக்குது. சில பேர் கண்டம் சொல்லுவாங்க, அடிபடுறது, காயம் படுறது, இதெல்லாம் சரியாக போயிடும். காலபைரவர் வழிபட்டிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். பொதுவாக காலபைரவர் வழிபட்டோம்னாலே செவ்வாயோட அனுக்கிரமும் சனிபவனோட அனுக்கிரம் கிடைக்கும். செவ்வாய்க்கும் சனிபவனுக்கும் கம்பைண்டாக சாமி கும்பிடணும்னா காலபைரவர் தான் கும்பிடணும். ஏன்னா காலபைரவர் வந்து சிவனுடைய அம்சம். செவ்வாய் வந்து
செவ்வாயும் சனி பகவானும் சிவனுடைய அம்சம் தான். இவர் சனீஸ்வரர், அவர் அங்கார பகவான். அங்கார பகவானும் பூமிக்காரகம் தான், சிவனுக்கு பிறந்தவர் தான். சிவனுக்கும் பூமாதேவிக்கும் பிறந்தவர் தான் அங்கார பகவான். ஸோ 2 கிரகங்களுடைய அணுக்கரை வேணும்னா காலபைரவர் வழிபாடு ரொம்ப முக்கியம். தேய்பிரி அஷ்டமி அன்னைக்கு நான் சொன்ன அந்த இதை செய்யுங்க. 27 மிளகா ஒரு சின்ன சிவப்பு துணியில் கட்டி அகல் விளக்குள்ள போட்டுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போட்டு சிவனேன்னு வந்துடுங்க சிவன் கோயிலில். அடுத்து வந்து 9ஆம் படம் பாக்கியஸ்தானம், பெருங்கோணம், மகாலட்சுமி ஸ்தானம். சரியா? மகாலட்சுமி ஸ்தானத்தில் எப்படி சார் அப்படின்னு பார்த்தோம்னா, மகாலட்சுமி ஸ்தானம் வந்து பரம்பரை சொத்து, அப்பா வழி சொந்த பந்தம், கோத்திரம், குலம், கோத்திரம், வம்சம் வழி, இப்படி நிறைய சொல்லலாம். நீங்கள் செய்கிற தான தர்மம், நல்ல பண்புகள், புண்ணிய காரியம், கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்துறது, கோயில் வேலைகள், அன்னதானம், சரியா, நல்ல தாய் தகப்பனுக்கு பிறக்கிறது, நல்ல மனைவி, நல்ல நண்பர்கள், நல்ல விஷயம் எல்லாமே வந்து 9ஆம் இடத்துல தான் இருக்கும். சரியா? அதனால தான் பாக்கியஸ்தானம் சொல்லியிருக்காங்க. கோயில் குளத்துக்கு போகிறது, புண்ணிய ஸ்தலம், புண்ணிய சிஸ்தி யாத்திரை, பங்காளி வழியில் பிரச்சனை எல்லாமே இருக்கும். பங்காளி கூட சேர்ந்து குலதெய்வத்துக்கு போகிறது, இதெல்லாம் வந்து நல்ல அமைப்பு. ஸோ 9ஆம் இடம் வந்து அனைத்துக்குமே நல்லது. 9ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது. சரியா? உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் என்ன? சிம்மம். நான் அதை தான் அடிக்கடி சொல்லுவேன், தனுசு ராசினியர்கள் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணணும். ஏன்னா 9 கூடவன் சூரியன். அந்த சூரியன் வந்து இப்போதைக்கு நல்ல நிலைமையில் இல்லை. இந்த பங்குனி மாதம் தான் வீட்டுக்கு 8ஆம் இடத்துல மறையிறாரு. ஸோ பங்குனி மாதம் முழுக்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. இருந்த போதிலும் ஜனன ஜாதகத்தில் 9ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருக்குது. சனி, ராகு, செவ்வாய் கூட இருக்கலாம். சனி, ராகு, கேது இவங்களாம் இருந்தாங்கன்னா நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டாங்க. ஸோ 9ஆம் இடம் பாதிக்கப்பட்டவர்கள், சூரியன் பாதிக்கப்பட்டவர்கள். சூரியன் எப்படி சார் பாதிப்பார் அப்படின்னா, சனி கூட சேர்ந்துருவார். சனி பகவான் பார்வையில் வருவார், 3, 7, 10 பார்வையில் வருவார். அதுபோக அவர் வந்து செவ்வாய் கூட சேருவார், ராகு கூட சேருவார், கேது கூட சேர்ந்து கிரகணம் ஆயிடுவார். இப்படி சூரியன் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இப்போ நான் சொன்ன வகையில் வந்து பிரச்சனை இருக்கும். தகப்பன், சொந்த பந்தம், நட்பு, சில செய்கிற நல்ல காரியங்கள், எல்லா காரியங்களுமே தடங்களாக இருக்கும் அவங்களுக்கு. சரியா? எது தொட்டாலுமே வந்து ஒரு தடங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க என்ன பண்ணணும்னா, நல்லபடியாக இருக்கணும்னா வந்து பிதர்களுக்கு வந்து சர்ப்பணம் பண்ணணும். பிதர்கள் சாபம் இருக்கும் அவங்களுக்கு. அதனால இவங்க வந்து அமாவாசை திதி அன்னைக்கு பிதர்களை கும்பிடணும். இதை வந்து எல்லாரும் செய்ய முடியாது. சிவன் கோயிலுக்கு போயிருங்க. மாதத்துக்கு 2 அமாவாசை வரும். சரியா? 2 அமாவாசை வந்து மாதத்துக்கு ஒரு அமாவாசை தான் வரும். ஒரு பௌர்ணமி, ஒரு அமாவாசை வரும். அமாவாசை அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவசக்தியை கும்பிட்டு விளக்கு போட்டு வந்துடுங்க. இப்போ நான் சொன்ன விஷயத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க, சரியா, யாரோ ஒருத்தருக்கு இருக்கும். நான் நிறைய சொல்லியிருக்கிறேன், அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை வந்து தீராத பிரச்சனையாக இருக்கும். சில பேருக்கு தகப்பன் வழி சொத்து பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 10 வருஷமாக கேஸ் நடக்கும், அதில் முடிவே இருக்காது. அப்படி அதில் நல்ல முடிவு வரும்னு சொல்கிறவங்க இது மாதிரி விஷயத்தை செய்யுங்க. சரியா? அமாவாசை அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போய் விளக்கு போட்டுவாங்க. ஓகே நேயர்களே, சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நிறைய இருக்குது. நான் கொஞ்சம் தான் சொல்கிறேன். அதில் அடுத்து தொழில் கர்மஸ்தானம், கன்னி, புதன் கட்டு போனவங்க. ஏற்கனவே சொல்லிட்டேன், புதன் இப்படி கட்டு போயிருப்பாருன்னு சொல்லியிருக்கிறேன். கன்னிங்கிறது தொழில் ஸ்தானம். தொழிலுங்கிறது நிறையா இருக்குங்க. ஒருவருக்கு வந்து தொழில் செய்கிறது, கர்மம் செய்கிறது எப்படின்னா, இவருக்கு வந்து தொழில் சம்மந்தப்பட்ட நுணுக்கங்கள் நல்லபடியாக அமையணும். பெரிய வளர்ச்சி இருக்காது. அதாவது இதெல்லாம் தடைப்படும். இந்த 10 கூடிய புதன் கெட்டு போனார்னா ஆள் வந்து தொழிலில் வந்து அந்த அளவு இருக்க மாட்டாங்க. தொழிலில் தளர்ச்சி இருக்கும். அதுபோக வந்து நிர்வாகத்திறன் அந்த அளவுக்கு இருக்காது. அரசாங்கத்து வழியாக ஆதரவு இருக்காது. இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம் 10ஆம் இடம் கெட்டு போனவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் நல்லபடியாக ஆகணும், 10ஆம் இடம் ஆக்டிவ் ஆகணும் அப்படின்னா வந்து இவங்க வந்து தொழில் ஸ்தானம் ஆக்டிவ் ஆகணும்னா இவங்க என்ன பண்ணணும்னா, பௌர்ணமி தேதியில் வந்து பெருமாளை கும்பிடணும். பெருமாள் கோயிலுக்கு போகணும். பௌர்ணமி அன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பௌர்ணமி வருது, வர 14ஆம் தேதி பௌர்ணமி, மார்ச் 14ஆம் தேதி பௌர்ணமி, கிரகணமும் வருது. கேது கிரகஸ்த சந்திர கிரகணம் கரெக்டாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல தான் வருது, கர்மஸ்தானத்தில் தான் வருது. அன்றைக்கி பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நல்லது. நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன். அன்றைக்கி தேதிக்கு நீங்கள் வந்து வீட்டில் இருந்து சாமி கும்பிட்டிங்கன்னா 3 பிறவி எடுத்த புண்ணிய பலன் சேரும்னு சொல்லியிருக்கிறேன். அதுபோக வந்து அன்றைக்கி கிரகணம் 3 மணிக்கு மேலே முடியும். இந்தியாவில் தெரியாது, இருந்தாலும் முடிஞ்ச பின்னாடி விநாயகர் கோயிலுக்கு, அம்மன் கோயிலுக்கு போங்கன்னு சொன்னேன். அதில் ஒரு மாறுதல், நீங்கள் அன்றைக்கி பெருமாள் கோயிலுக்கும் போகலாம். இப்போ தொழில் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறவங்க, அரசாங்க தொடர்பில் பிரச்சனை இருக்கிறவங்க, அரசியல்வாதியில் பிரச்சனை இருக்கிறவங்க, தொழிலில் சில தடுமாற்றம் இருக்கிறவங்க, சரியா, வியாபாரத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க, இவங்களாம் வந்து பௌர்ணமி அன்னைக்கு, வர்ற பௌர்ணமி இல்லை, மாதம் வர்ற பௌர்ணமி அன்னைக்கு பெருமாளை கும்பிடணும். சரியா? கும்பிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ரைட்டு. அடுத்து வந்து லாபம். ஒரு மனிதனுக்கு லாபம் இருக்கணும். அதுக்கு தான் ஆடி ஓடி வேலை பார்க்குறோம். லாபங்கிறது ரொம்ப முக்கியம். சரியா நேர்களே? லாபம் எப்படி சார் வரும்? எதிர்பாராத வளர்ச்சி, திடீர் யோகம், உழைப்பில்லாத வர பணம். அதாவது நம்ம வீட்டில் உட்காந்துருப்போம், மற்றவங்க பணம் வரும், மற்றவங்க உயிர் எழுதி வைக்கிறது, மற்றவங்க சொத்து வருது. இதெல்லாம் வந்து 11ஆம் இடம் தான். உடன் பிறந்த மூத்த சகோதரர்கள், சில பேர் இறையாதாரம் கட்டியிருப்பாங்க, இன்னொரு ஒய்ஃப் இருக்கும், அந்த ஒய்ஃப் மூலம் வர பணம், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். 11ஆம் இடம் வளர்த்தவங்களுக்கு வந்து இது மூலிமா பணம் வரும். சரி, 11 கூடன் கெட்டு போயிட்டாரு, சுக்கரன் கெட்டு போயிட்டாரு, அப்போ அந்த இடம் வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ இவங்க என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து என்ன ஆகும்னா, வெள்ளம் செய்வாங்க, ஆனால் லாபமே இருக்காது. சரியா? லாபமே வராது. அதனால் இவங்க என்ன பண்ணணும்னா, தேவார பாடலை படிக்கணும். சரியா? தேவார பாடலை வந்து இவங்க படித்தவங்கன்னா நல்லபடியாக இருக்கும். அது என்னைக்கு சார் படிக்கலாம் அப்படின்னம்னா, திங்கக்கிழமை படிக்கணும். சரியா? திங்கக்கிழமை இரவு 8 to 9
திங்கள் வரையில் வந்து சிவபெருமானை கும்பிட்டு தேவார பாடலை படிச்சுட்டு வந்தாங்கன்னா நல்ல விதம் பார்க்கப்படுகிறது. பொதுவாக 11ஆம் இடம் வளர்த்தவங்களுக்கு வந்து வாழ்க்கை நல்லா இருக்கும். தொழில், வியாபாரம், வேலை வாய்ப்பு, ஷேர் மார்க்கெட்டு, கட்டிட கான்ட்ராக்ட், கமிஷன், புரோக்கர், கமிஷன், ஏசென்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த 11ஆம் இடம் கெட்டுப்போனவர்கள், சுக்கிரன் கெட்டுப்போனவர்கள் திங்கட்கிழமை இரவு 8 to 9 தேவார பாடலில் பாடினாங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து விரயஸ்தானம் 12ஆம் இடம் செவ்வாய். அது வந்து 12ஆம் இடங்கிறது வந்து நிறையா இருக்குங்க. 12ஆம் இடம் வந்து ஒரு மனிதனுக்கு தூக்கத்தை கொடுக்கும், வெளிநாட்டு வேலையை கொடுக்கும், தொழிலை கொடுக்கும், சரியா, அதோட செலவுகளை கொடுக்கும், வள்ளல் தன்மையை கொடுக்கும். இப்படி நிறைய விஷயத்தை சொல்லலாம். 12ஆம் இடம் அயன சயன போகம், மனைவியோடு சேர்ந்து வாழ்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, கட்டில் சுகம், இதெல்லாம் 12ஆம் இடம் தான். அது 12ஆங்கிறது ஒரு முக்கியமான இடங்க. ஒரு மனிதனுக்கு வந்து நிறைவை கொடுக்குற இடம் 12ஆம் இடம் தான். ஒரு மனிதனுக்கு நிறைவுனா என்ன? ஒரு நாள் பொழுது நிறைவுனா என்ன? நைட்டில் தூங்குறதான். சரியா, அது மாதிரி நிறைவு, சந்தோஷத்தை, இன்பத்தை கொடுக்குறது 12ஆம் இடம் தான். பண்ணக்கூடிய செவ்வாய் கெட்டு போயிட்டாருன்னா என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, செவ்வாய் கெட்டு போயிட்டாருன்னா என்ன? விரக்தி வந்துடும், தாழ்வு மனப்பான்மை வந்துடும், இப்போ பார்த்தா புலம்பிகிட்டே இருப்பாங்க, வரம்புக்கு மீறி செலவு இருக்கும், அடிக்கடி மருத்துவ செலவு இருக்கும், கண்ணில் பிரச்சனை இருக்கும், கை கால் மூட்டு வலி, கால் வலி இருக்கும், இது மாதிரி அசுவை கோளாறு இருக்கும். இவங்களாம் என்ன செய்யலாம்னா, சனிக்கிழமை தோறும் காலபைரவரை கும்பிடலாம். சிவன் கோயிலுக்கு போய்ட்டு காலபைரவரை கும்பிடலாம். அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக சனிக்கிழமை மதியம் 1 to 2 சனி உரையில் உங்கள் வீட்டில் செஞ்ச சாப்பாடு இருக்குல்ல, அதை எடுத்து பறவைகளுக்கு கொடுக்கலாம். சரியா, காக்காக்கும் கொடுக்கலாம், மற்ற பறவைகளுக்கும் கொடுக்கலாம். அதை வந்து நீங்கள் வந்து பறவை பட்சிகளுக்கு கொடுக்கலாம். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பட்சினாலே பறவை தான். சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ சனிக்கிழமை கோயிலுக்கும் போகலாம். நம்ம சாப்பிட்ட வீட்டில் உள்ள சாப்பாடை, அந்த சாப்பாடை யாரும் எச்சி பண்ணிடக்கூடாது. சாப்பிட்டு முடிச்சோடனே அந்த பறவைகளுக்கு போட்டுடணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பிட்டு உள்ள மிச்சத்தை போய் போடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. சரியா, எப்போயுமே வந்து முன்னாடியே போட்டுடணும். ஆனால் சில நேரம் நடைமுறைக்கு சாத்தியப்படாது. பார்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே கரெக்டாக நூல் பிடிச்ச மாதிரி செய்ய முடியாது. தனிப்பட்ட லவ்விய வாழ்க்கையில் வாட் எவர் மேபி நம்ம செய்கிற காரியம் வந்து புண்ணிய காரியமாக இருக்கட்டும், கொஞ்சம் கூடுதலாக சிறையத்தை செஞ்சோம்னா அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரி நேயர்களே, இதெல்லாம் வந்து உங்கள் ராசியிலிருந்து 12 இடத்துக்குமே நான் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ராசியிலிருந்து ராசிநாதன் குரு பகவான், 2, 3 கூடிய சனி பகவான், 4 கூடிய குரு பகவான், 5, 12 கூடிய செவ்வாய் பகவான், 6, 11 கூடிய சுக்கிரன், 7, 10 கூடிய புதன், 8 கூடிய சந்திரன், 9 கூடிய சூரியன். இந்த 9 கிரகங்களுமே வந்து பாதிக்கப்பட்டு இருந்தால் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இது பெருசாக பரிகாரம் கிடையாது, சின்ன சின்ன காரியங்கள் தான். இதை செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்நாள் முழுக்க நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாத்துக்குமே இதில் ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கும். அந்த பிரச்சனை சம்மந்தப்பட்டவங்க அந்த காரியத்தை செஞ்சுட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக தசாபுத்தி சரியில்லாதவர்களும் செய்யலாம். சில பேருக்கு தசாபுத்தி சரி இருக்காது. தனுசு ராசியில் ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க சுத்தமாக நல்லா இருக்காது. ஆமாம் சார்னு சொல்லுவாங்க, கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எனக்கு தெரியும் தனுசு ராசியில் எப்பப்போ யாருக்கு எங்கெங்கே காலம் வரும்னு எனக்கு தெரியும். சரியா, இப்போ தனுசு ராசியில் குருதசை ஒருத்தர் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். குருதசை கொஞ்சம் வயசு நடக்கும், குருதசை நடக்கும். இந்த போராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் பிறந்தவங்க குருதசை நடக்கும். இவங்க எந்த லக்கணத்தில் பிறந்திருப்பாங்கன்னா, ரிஷப லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க, துலா லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க, சிம்ம லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க, கடக லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க. இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குருதசை நல்லா இருக்காது. அதுவும் குறிப்பாக குருதசையில் இந்த சனி புத்தி, செவ்வாய் புத்தி, அதுபோக வந்து ராகு புத்தி, கேது புத்தியெல்லாம் பயங்கர இதாக இருக்கும். சரியா, ஃப்ளாட் ஆக்கிரும், டோட்டலாக ஆளை படுக்க வச்சிடும். நீங்கள் நினைப்பீங்க குரு வந்து நம்ம ராசிநாதன் தானே அப்படிம்பீங்க. ஆனால் லக்கணம் மாறும்போது குரு வேலை செய்ய மாட்டார். சரியா நேரில். அதனால் இந்த தசாபுத்தி நடக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை பண்ணலாம். தசாபுத்தி சரியில்லை சார், எனக்கு தசாபுத்தி சரியில்லை, தொழிலில் ஒரே முடக்கமாக இருக்குது அப்படி சொல்கிறவங்க, நான் தொழிலுக்காக என்ன சொன்னோன்னா அதை செய்யுங்க. சரியா, அந்த 10ஆம் இடத்துக்கு என்ன செய்யணுமோ அதை சொன்னோன்னா அதை செய்யுங்க. புரியாதவங்க மறுபடியும் வீடியோ கேளுங்க. சரியா, ஒவ்வொரு ஆதிபத்திய விசேஷத்துக்குமே நான் ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கிறேன். அதனால் உங்களுக்கு கிரகங்கள் சரியில்லாமல் இருந்தாலும் சரி, தசாபுத்தியில் பலன்கள் சரியில்லாமல் இருந்தாலும் சரி, அதை நீங்கள் செய்யலாம். வாட் எவர் மேபி நமக்கு நல்லது நடக்கணும். சரியா நேர்களே, அதுக்காகத்தான் நான் பிரித்து சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு ஆதிபத்தியமாக சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் எந்தெந்த இடத்துல வீக் இருக்குமோ அந்த வீக்கான பாயிண்ட்லாம் சொல்லியிருக்கிறேன். அந்த கிரகங்கள் எப்படி வீக்காகும் அதையும் சொல்லியிருக்கிறேன். அதுக்கு நிவர்த்தியும் சொல்லியிருக்கிறேன், நிவாரணமும் சொல்லியிருக்கிறேன். அந்த நிவாரணத்தை செஞ்சுட்டிங்கன்னா நல்வழிப்படுவீர்கள், அடுத்த லெவலுக்கு போவீங்க, வேறு லெவலுக்கு ரீச் ஆவீங்க. சரியா, இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் செஞ்சால் தான் வந்து ரீச் ஆக முடியும். சரியா நேரில். ஜாதகம் ஒரு பக்கம் இருக்குது, ராசி பலன் இருக்குது, எல்லாமே ஒரு பக்கம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வழிபாடு இருக்குது. இறைவனை வழிபாடு பண்ணணும், பரிகாரமும் செய்யணும். பரிகாரம் தான் இன்றைக்கி அருமருந்து. மனிதனுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்குறதே பரிகாரம் தான். எனக்கு நல்லது நடக்காதா அப்படின்னு இறைவன்கிட்ட வேண்டுறோம். இறைவன்கிட்ட வேண்டிட்டு சில காரியங்கள் கைக்காரியங்களை செய்யும்போது அது வந்து நமக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேரிலே. தானத்திலே சிறந்தது நிதானம் அப்படிம்பாங்க. அந்த நிதானத்தோடு நம்ம நல்ல காரியத்தை செய்யணும். காரியங்கள் செய்யும்போது பதட்டப்படக்கூடாது. வந்து நம்ம பேலன்ஸாக இருக்கணும். பேலன்ஸாக ஒரு காரியத்தை செஞ்சிட்டோம்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதனால பொறுமையாக செய்யுங்க, பதட்டப்பட்டு செய்யாதீங்க, அவசரப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா ராசிநாதன் வேறு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல குரு இருந்தாலே ராசி ஒரு ஆட்டம் போட்டுட்டு தான் இருக்கும். அவர் 7ஆம் இடத்துக்கு போகணும். மே 14ஆம் தேதிக்கு மேலாம் இடத்துக்கு போயிட்டாருன்னா ஓரளவு ஸ்டெபிளாக ஆவீங்க. கடந்த ஒரு வருஷமாக தனுசு ராசிக்காரங்க ஒரு நிலையில் இல்லை, ஒரே ஆட்டம் தான். அங்கிட்ட ஆடிட்டு தான் இருக்கிறீங்க. ஒன்று ஆசிலேஷன் மைண்டில் இருப்பீங்க, இல்லைனா வந்து காரிய சிதறல் இருக்கும், காரியத்தில் வந்து விக்கினம் இருக்கும். இப்படி ஏதோ ஒன்றில் வந்து
ஒரு என்ன சொல்லுவாங்க, அவசரத்துக்குள்ள அண்டாக்குள்ள கை விட்டாலும் போகாதுன்னு சொன்ன மாதிரி தான் இருந்திருக்கு. எல்லாம் சரியாயிரும். சரியா? பொறுமையாக இருங்க. அடுத்தடுத்து வீடியோ போடுறேன், சில தகவல்களை சொல்கிறேன். எது வேணால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கேள்வி பதில் கேளுங்க. அதுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் நான் பலன் சொல்லுவேன். ஓகே நேரில் வாழ்த்துக்கள். கொஞ்சம் கூடுதலாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கூடுதலாக டைம் ஆனால் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ரைட்டு, இருந்தாலும் நம்ம வந்து ஃப்ளோவை குறைக்க முடியாது. சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லி தானே ஆகணும். ஷார்ட் வீடியோ போடுறதெல்லாம் சும்மா கமர்ஷியலாக போடுறாங்க. ஷார்ட் வீடியோவில் என்ன சொல்ல முடியும்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். அப்படி தான். ஒரு நேர் போட்டார், நீ 5 நிமிஷம் பேசியா எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்னாரு. 5 நிமிஷம் என்னத்தை சார் பேச முடியும்? உங்கள் ராசி நட்சத்திரத்தை சொன்னாலும் 5 நிமிஷம் ஆயிரும். ஒரு மனிதனுக்கு முழு நிறைவாக கொடுக்கணும். ஒரு ஹோட்டலில் போய் முழு சாப்பாடு சாப்பிட்றோம்ல, அது மாதிரி சாப்பிட்டா தான் ஏதோ ஓரளவு நமக்கு வந்து தாங்கும். அது மாதிரி சில விஷயங்களை வந்து கொஞ்சம் சொன்னால் தான் நான் சொல்கிறது. நான் ஒரு 30 நிமிஷம் பேசினா யாரும் 30 நிமிஷம் கேட்க போகிறது கிடையாது. ஒரு 10 நிமிஷம் கேட்பாங்க. அந்த 10 நிமிஷத்தில் 5 நிமிஷம் தான் ஞாபகம் இருக்கும். 5 நிமிஷத்தில் கேட்டதை ஏதோ 1க்கு 2 செய்வாங்க. செஞ்சால் நல்ல வெளிப்பட போகிறீங்க, அவ்வளோதான். நீங்கள் நல்லா இருக்கணும், அடுத்த லெவலுக்கு போகணும், நல்லா இருக்கணும். அதுக்காக தான் சொல்கிறது. வாழ்த்துக்கள் நேயர்களே, வாழ்த்துக்கள்.